ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எம்எஸ் எக்ஸல்ல இந்த மாதிரி அன்வான்ட் பிளாங்க் ரோஸ் நிறைய இருக்கு. ஒரு நேம் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு பிளாங்க் ரோஸ் இருக்கு. இந்த மாதிரி பிளாங்க் ரோஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் டெலீட் பண்ணணும். இப்போ ஒரு ரெக்கார்டு 2 ரெக்கார்டுனா நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணிடலாம். பட் ஆயிரக்கணக்கான ரெக்கார்டு இருக்கு, ஒரு 1000 ரெக்கார்டுக்கு மேலே இருக்கு. அப்போ ஒவ்வொரு ரோவா நம்ம டெலீட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், நேரம் டைம் நிறைய செலவு வேஸ்ட் ஆகும். பட் நம்ம எக்ஸல்ல இருக்கிற சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணி அதை ஈஸியாக நம்மளால 2 to 3 மினிட்ஸில் நம்மளால அதை டெலீட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இந்த மாதிரி ரோஸ் இருக்குது, கேப்பில் நிறைய பிளாங்க் ரோஸ் இருக்குது, எம்டி ரோஸ் இருக்குது. இதெல்லாம் எனக்கு டெலீட் பண்ணணும். ஓகேங்களா? அதை எடுத்துட்டு நான் இந்த மாதிரி பிளைனாக எனக்கு வேணும், கேப்பே இல்லாமல் கண்டினியூவாக இருக்கணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், விட்டு விட்டு பார்க்காதீங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கறது பார்ப்போம். கான்செப்ட் என்னன்னா, இந்த பிளாங்க் ரோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டெலீட் பண்ண என்ன பண்ணுவீங்க, இந்த ரோவை செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ, அந்த ரோவை செலக்ட் கீயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு குயிக்கா அக்சஸ் பண்ண முடியும், ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஷார்ட்கட் கீ தெரிஞ்சுச்சுன்னா ஃபாஸ்டா ஒர்க் பண்ணலாம். இந்த ரோவை செலக்ட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னா, ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணுங்க. ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரோ செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெலீட்னு வரும். டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த ரோ டெலீட் ஆகிடும். கண்ட்ரோல் இசட் அண்டு கொடுத்துறேன். அப்படி நம்ம அந்த ரோவை டெலீட் பண்ணலாம். இது ஒவ்வொரு ரோவா செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ஆகும். இல்லைன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு டெலீட்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. டெலீட் ஷீட் ரோஸ்ன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க, டெலீட் ஆகும். இப்படி பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெலீட் பண்ணும்போது நீங்கள் திருப்பி பண்ணோம்னா F4 கீ ப்ரெஸ் பண்ணுங்க. F4 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட் ரிப்பீட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றது. நமக்கு அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் இசட் கொடுத்துறேன். நான் செலக்ட் பண்ணாமல் பண்ணதுனால ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த 2 ரோவும் செலக்ட் பண்ணிட்டு 2 ரோவும் சேர்த்து டெலீட் கொடுத்துருங்க, டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரோவை செலக்ட் பண்ணிட்டு F4 ப்ரெஸ் பண்ணுங்க. லாஸ்ட் ஆக்ஷன் F4னா லாஸ்ட் ஆக்ஷன் சொல்லுவோம். F4 திருப்பி F4 கொடுங்க, இல்லை டெலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். F4 கொடுத்தும் பண்ணலாம். பட் இது இந்த மாதிரி பண்றதுக்கு என்ன ஆகும்னா நமக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். பட் 1-2 ரெக்கார்டுனா நீங்க பண்ணலாம். பட் அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம இது எப்படி பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரோவை செலக்ட் பண்றது, எல்லா பிளாங்க் ரோவும் செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. கீபோர்ட்ல F5 ப்ரெஸ் பண்ணுங்க. F5னா கோ டுன்னு அர்த்தம். அதை F5 ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஸ்பெஷல் கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்பெஷலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, இங்க பாத்தீங்கன்னா பிளாங்க்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்க. பிளாங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த செலக்ட்ல போயிட்டு பிளாங்க்ங்கிறத மறக்காம கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இது ஃபுல்லா அந்த கார்னர்ல வச்சு ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல F5 ப்ரெஸ் பண்ணுங்க. F5னா கோ டு கிளிக் பண்ணிட்டு ஸ்பெஷல் கிளிக் பண்ணுங்க. ஸ்பெஷல் கிளிக் பண்ணிட்டு செலக்டுக்கு கீழே பிளாங்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பிளாங்க் ரோ, இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ பிளாங்க் ரோஸ் எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. நீங்க எங்கேயுமே கிளிக் பண்ண வேண்டாம், வெளியில எதுவுமே கிளிக் பண்ணீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு, இது மட்டும் ஒயிட், எல்லா பிளாங்க் ரோஸும் செலக்ட் ஆகி ரெடியா இருக்கு. இப்ப நேரா ஹோம் பட்டன் போயிடுங்க. ஹோம் பட்டன்ல இங்க டெலீட்னு ஆப்ஷன் இருக்கு. டெலீட் போயிட்டு இந்த டெலீட் ஷீட் ரோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, கிளிக் பண்ணோம்னா எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. 2 செகண்ட்ஸ்ல நம்மளால டெலீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்படி ஒரு மெத்தட்ல பண்ணலாம். நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துறேன். இப்போ நான் F5 கொடுத்து கோ டு போனேன். அதுக்கு பதிலாக இங்கே ஹோம் பட்டன்லயே ஃபைண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே கோ டு ஸ்பெஷல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. கோ டு ஸ்பெஷல் கிளிக் பண்ணீங்கன்னா அங்கேயும் இந்த பிளாங்க் ரோஸ் வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிட்டு நீங்க இங்க போய் டெலீட் கொடுத்தீங்கனாலும் பண்ணலாம். இல்லைன்னா மறக்காம ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டெலீட்னு கேட்கும். டெலீட் கொடுத்தீங்கன்னா என்டையர் ரோவான்னு கேட்கும். என்டையர் ரோ ஓகே கொடுத்துருங்க. பாருங்க, இப்போ டெலீட் ஆயிடுச்சு. எல்லா ரோஸும், எம்டி ரோஸும் வித்தின் செகண்ட்ல நம்மளால டெலீட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நமக்கு டெலீட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்க ஒன்று வேணா மேனுவலா டெலீட் பண்றோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எப்படி என்னோட வீடியோல கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நேமுக்கு அப்புறமும் ஒரு ரோ எப்படி இன்சர்ட் பண்றதுங்கிறது போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதை போய் பாருங்க. ஓகேங்களா? என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா
இந்த சேனல்ஸ்ல போயிட்டு விஎஸ்டிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து அது கிளியரா புரியும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால வந்து தொடர்ந்து பாருங்க தயவு செய்து. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதுல கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜா வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.